கூப்பிட்டீங்களா சார்? தங்கராஜ் போய் எழுப்பி விடியா. அவர் ராத்திரி முழுக்க தூங்கலீங்க. போய் ரெடி பண்ணியா? போயா. சரிங்க சார். தங்கராஜ், தங்கராஜ், ராமநாதபுரம் மாவட்டம் காமன்கோட்டை கிராமத்தில் நடந்த இரட்டை கொலை வழக்கில் குற்றவாளியான தங்கராஜுக்கு இந்த நீதிமன்றம் சாகும் வரை தூக்கிலிட வேண்டும் என்று தீர்ப்பளிக்கிறது. என்னடா கருங்கால் இங்க வரா? வணக்கம் தம்பி. வணக்கம் 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 வணக்கம். அம்மா இருக்காங்களா? அம்மா கொஞ்சம் வாமா, நம்ம ஊர் எம்எல்ஏ வந்திருக்காரு திருவோடோட. வணக்கம்யா. வாங்க வாங்க. வணக்கம். என்னங்கய்யா இந்த ஏழை வீட்டை தேடி? அட வரமாட்டாங்களா பின்ன? தேர்தல்லாம் பிச்சைக்கார மாதிரி வந்துருவாங்க. ஜெயிச்சுட்டா நம்மள பிச்சைக்காரன் ஆகிட்டு போயிடுவாங்க. டேய் வாய் மூடிட்டு சும்மா இருக்க மாட்டியா? ஐயா நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. இவன் இப்படிதான் எதையாவது துடுக்குத்தனமா பேசுவான். இருந்துட்டு போட்டுமா, நானும் இதே வயசுல இந்த மாதிரி துடுக்குத்தனமா இருந்தவன் தானே. டேய் ஐயா ஒரு சேர் எடுத்துட்டு வந்து போடு போ. அட சேர்லாம் ஒண்ணும் வேணாமா. அம்மா வர்ற இடைத்தேர்தல்ல இந்த தொகுதியில நான் நிக்க போறேன். நம்ம தம்பிக்கு இந்த கிராமத்துல நல்ல வாய்ஸ் இருக்குன்னு தெரியும். கொஞ்சம் எனக்காக இறங்கி வேலை பார்த்தாருன்னா நம்ம எல்லாருக்கும் நல்லா இருக்கும். பிள்ளைக்கு அரசியல்லாம் எதுவும் தெரியாதுங்கய்யா. ஏமா தெரியாதுன்ற? எங்களுக்கு அரசியல் என்னன்னு தெரியும். இவனுங்க அடிக்கிற கொள்ளைய பத்தியும் தெரியும். தங்கராசு, போன எலெக்ஷன்ல இந்த மூஞ்ச பார்த்தது 5 வருஷம் கழிச்சு இப்பதான் இந்த மூஞ்ச பாக்குறோம். பாத்துக்க தங்கராஜு, நம்ம ஊர்ல கரண்ட் இல்ல, தண்ணி இல்ல, விவசாயி எல்லாம் செத்துக்கிட்டு இருக்கான். இவர் எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு ஓட்டு கேட்க வந்திருக்காரு? தம்பி இந்த தடவை எனக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருங்க. அப்புறம் பாருங்க இந்த கிராமத்துல பவர் பிரச்சனையே இருக்காது. அது மட்டும் இல்ல, காவேரி வந்து பைப் போட்டு ஸ்ட்ரெயிட்டா கிராமத்துக்கு தண்ணி கொண்டு வந்துடுறேன். காவேரி எங்க இருக்கு, காமகோட்டை எங்க இருக்கு? அதுல பூ சுத்துறாரு தங்கராசு. அது ஒண்ணு இல்ல பங்கு, கொஞ்சம் ஏமாந்தோம் ஐயா. கங்கையில இருந்து நேரா நம்ம வீட்டு குழாய்க்கு தான் தண்ணி வரும். என்ன சார்? தம்பி நான் சொல்ல வர்றது என்னன்னா, ஒன்னும் சொல்ல வேணா. எங்க தலைவர் யாருக்கு ஓட்டு போடணும், யாரை ஜெயிக்க வைக்கணும்னு எங்க கிட்ட சொல்லிட்டாரு. நீங்க கொஞ்சம் நடைய கட்டுறீங்களா? தம்பி நீ ரொம்ப ஓவரா பேசுற. பின்னாடி ரொம்ப ஃபீல் பண்ண போறேன். ஹலோ, பின்னால ஃபீல் பண்றத பத்தி நாங்க பாத்துக்கிறோம். இப்ப முன்னால நடைய கட்டுறியா? ஏய் ராஜாமணி, ரசிகர்கள்லாம் அப்படி இப்படி இருக்கதான் செய்வாங்க. நாம அரசியல்வாதி, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். புரிஞ்சுதா? அப்ப நான் கிளம்புறேன். வரேன்ப்பா. வரேன் தம்பி. வரேங்க தம்பி. பார்க்கலாம். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் தங்கராசு, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கியா? உட்காரு. பரவாயில்ல பரவாயில்ல ஐயா. நாங்களாம் எதுக்கு வந்தோம்னா, இந்த தடவை இடைத்தேர்தல் வருதுல்ல ஐயா, எங்க சார்பில் நீங்க தான் நிக்கணும். தங்கராசு, நான் 10 வருஷமா எந்த தேர்தலையும் நிக்கிறது இல்ல. ஏதோ வயல்ல வர்ற வருமானத்தை வச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன்.
என்னை விட்டுருப்பா. ஐயா நீங்க விவசாய குடும்பத்துல பிறந்தவர். விவசாயிங்க படுற கஷ்டத்தை நாங்க சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுன்றது இல்லைங்களே. என்னப்பா சொல்றீங்க? பம்பு செட் எல்லாம் இலவசமா குடுக்கறாங்கல்ல? ஐயா ஓசியில பம்பு செட்டு கிடைக்கிறதெல்லாம் வாஸ்தவம் தாயா. அது ஓடுறதுக்கு கரண்ட் வேணுமே ஐயா. ஐயா ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் கரண்ட் வரும்னு சொல்றாங்க. அதுவும் எப்ப வரும்னு தெரியலீங்க ஐயா. தண்ணி வாய்க்கால்ல ஓடி வயல்ல தோறதுக்குள்ள கரண்ட் கட் ஆயிடுதுங்க ஐயா. அவங்கள காப்பாத்துறதுக்காகவாவது இந்த தடவை நீங்க நிக்கணும் ஐயா. சரி, எல்லாருமா சேர்ந்து என்ன மறுபடியும் குழியில தள்ளுறதுன்னு முடிவு பண்ணி வந்துட்டீங்க. குதிச்சு பாக்குறேன். ஐயா நன்றி ஐயா. உங்கள் ஓட்டு உங்கள் சின்னம் உங்கள் ஓட்டு. ஆமா, வீட்டுல எத்தனை பேர் இருக்கீங்க? 4 பேர் இருக்குங்க. 2000 ரூபா கொடுப்பா. இந்தாங்க. மறந்துடாதீங்க பூட்டு. அதுக்கு தான் உங்க ஓட்டு. நடைபெற்று முடிந்த பரமக்குடி இடைத்தேர்தலின் வாக்கு எண்ணிக்கைகள் இப்பொழுதுதான் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. முடிவுகள் இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வரும். தேர்தலின் முடிவுகளை தெரிவிக்க எஃப் சேனல் உங்களுக்கு நேரடியாக ஒளிபரப்பு செய்கிறது. வாக்கு எண்ணிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்ம தலைவர் ஜெயிச்சார்னா என்ன பண்ண போறீங்க? சினிமா படம் எடுப்பேன். சினிமா படமா? பின்ன சினிமாவை நம்ம கையில கொண்டு வந்தாதான் சினிமாக்கார பயல்க அரசியலுக்கு வர மாட்டாங்க. சூப்பர். That is ஜம்பு லிங்கம். முதல் சுற்று வாக்கு எண்ணிக்கையின் முடிவில் வேட்பாளர் திரு ஏகாம்பரத்தை விட திரு கண்ணபிரான் 11,000 வாக்குகள் பெற்று முன்னணியில் இருக்கிறார். டேய் ஸ்வீட் வாங்கிட்டு வாங்கடா. டேய் அவசரப்பட்டு சந்தோஷப்படாதீங்கடா. அடுத்த சுத்து என்னன்னு பாப்போம். இப்போதைய நிலவரப்படி திரு கண்ணபிரான் 40,000 வாக்குகள் அதிகமாக பெற்று வெற்றி முகத்தில் இருக்கிறார். போடு அப்படி போடு 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 அசத்தை போடு கையால இப்படி போடு 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 இழுத்து போடு கண்ணால. ஆடியா உன்னோட கையை தொட்டு உன்னோட கண்ணம் தொட்டு உன்னோட நட போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? இந்த நட போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? இந்த நட போதுமா? ஏய் அண்ணனுக்கு ஒரு மாலை வாங்கிட்டு வா. வணக்கம் வணக்கம் கண்ணபுரான் அவர்களே. வணக்கம் ஏகாம்பரம் அவர்களே. பயங்கர லீடிங்ல ஜெயிச்சிருங்க போல இருக்க. தெரியும். இன்னும் கொஞ்ச நேரத்துல கலெக்டர் முடிவை அறிவிப்பாரு. அறிவிப்ப கொஞ்சம் நிறுத்தி வச்சிருக்கேன். ஏய் மாப்ள, என்னடா திடீர்னு வாக்கு நீங்க நிறுத்தி விட்டாங்க? உள்ள ஏதோ கோல்மால் நடக்குது மாப்ள. 5 வருஷம் அசெம்பிளி போனீங்கன்னா அதிகபட்சம் 50 கோடி சம்பாதிப்பீங்களா? இதுல 200 கோடி இருக்கு. பணமா பதவியா என்ன சொல்றீங்க? இதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு? 420 வாக்குகள் வித்தியாசத்தில் ஏகாம்பரம் ஏகமனதாக தெரிஞ்ச ஆலியா. வாக்கு எண்ணிக்கையின் முடிவில் திரு ஏகாம்பரம் அவர்கள் 420 வாக்குகள் அதிகமாக பெற்று வெற்றி பெற்று உள்ளார். உங்கால எப்படி தோத்தான் தெரியுமா? 200 crores. எவ்வளவு? 200 கோடி. அவன் கண்ணுல காட்டின அவனும் கவுந்து உங்களையும் கவுத்திட்டான். யோ எங்களை நம்ப வச்சு கழுத்திருத்தியா? இத்தனை வருஷமா அவன் நம்ம கிராமத்துக்கு எதுவும் பண்ணலன்னு தான் ஒண்ணு நிக்க வச்சோம். ராத்திரி பகலுமா உனக்கா சோறு தெரியல வேலை செஞ்சியா? கொஞ்சமா நினைச்சு பாத்தியா? டேய் நாங்க போட்ட ஓட்டெல்லாம் இப்படி அநியாயமா வித்துட்டியடா. என்னடா சும்மா ஆளாளுக்கு வந்து இப்படி கத்திட்டு இருக்கீங்க? வாங்கின பணத்தை அமுக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ள வந்துட்டாங்க. டேய் நீ எவ்வளோ வாங்கின ஒரு ஓட்டுக்கு? 500 ரூபா. நீயே எப்படி வெக்கப்பட்டு தலை குடிக்கிறான் பாரு. ஒரு ஓட்டுக்கு 500ன்னு 4 ஓட்டுக்கு 2000 வாங்கிட்டு தானே ஓட்டை வித்த. நீ 2000க்கு வித்த, நான் 200 ஓடிக்கு வித்துட்டேன். உனக்கு எனக்கு என்னடா வித்தியாசம்? நீ சில்லறை வியாபாரி, நான் ஹோல்சேல் வியாபாரி. முட்டா பசங்களா? கமிஷனர் சார், ஜெயில் சவத்திலேயே பாம் வச்சு உடைச்சிட்டு போய் ஒரு தூக்கு தண்டனை கைதியை தூக்கிட்டு போயிருக்கானா போலீஸ் சப்போர்ட் இல்லாம நடந்திருக்கும். இதுல எந்த போலீஸும் சம்பந்தப்படல. அப்போ ஜெயில் அதிகாரிங்க சம்பந்தப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? என்ன கிண்டலா? கைதியே பிளான் பண்ணி தப்பிச்சிருக்காரா?
இல்ல கடத்தப்பட்டு இருக்காரா? எல்லா ஆங்கிள்லயும் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். எதுல சார் கடத்துனாங்க? ஜீப்ல. ஜீப்ல கடத்துனதா சொல்றீங்க, ஜீப் நம்பரை நோட் பண்ணீங்களா? பாம் வெடிச்சதும் ஒரே புகை மண்டலம். என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கே தெரியல. அந்த சமயத்துல எப்படிமா ஜீப் நம்பரை நோட் பண்ண முடியும்? சார், கடத்தப்பட்ட கைதி உயிரோட இருக்கானா இல்லையா சார்? தேடிட்டு இருக்கோம். எப்ப சார் அவனை கண்டுபிடிப்பீங்க? கூடிய சீக்கிரம். ஏன் சார் எந்த கேள்வி கேட்டாலும் மீட்டர் கேஜ்லயே பதில் சொல்றீங்க? பிராட் கேஜ்ல சொல்லவே மாட்டீங்களா? சார் எந்த பத்திரிக்கை? எரிமலை. சார் பேரு ஏழுமலை. சாருக்கு இப்ப என்ன வேணும்? டீட்டெயில் வேணும் சார். எப்பா சார், சாருக்கு டீட்டெயில் வேணுமா? தனியா கூட்டு போய் டீட்டெயிலா ஓகே சார். பத்திரிக்கையாளர் கை வைக்கிறீங்களே.